நாளும் அடிபரவ உள்மதி தவள் மாளவீதி மருகனிலாவிய மைந்த சொல்லாய் செங்கையெல்லாம் புனல் செல்வமல்கும் சீதோசம் காட்டும் குடியதனுள் கங்குல் விலங்கேறி ஏந்தியாடும் கணபதீச்சரம் காமுரவே வேதனரி தலை தூங்க மிகு செய்வத்துறை விளங்க பூத பரம்பரை பொழிய புனிதவாய் மனம் தழுத சீதவளமய திருஞான சம்பந்த பாதமல தலை கொண்டு திருத்தொண்டு பருவார் சிற்றம்பலம். பின்பு இதயத்தில் இறங்கிவிட்டாய் மெல்ல மெல்ல என் உயிரை பறித்து கொண்டாய் மனதை தழுவும் ஒரு அம்பானாய் மனதை தழுவும் ஒரு அம்பானாய் பருவம் கொத்திவிட்டு பறவையானாய் பருவம் கொத்திவிட்டு பறவையானாய் ஜழுதனின் 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 சலகையும் ஏங்குதே அது கிடக்கட்டும் நீ சௌக்கியமா கண்ணே சௌக்கியமா சௌக்கியமா கண்ணே சௌக்கியமா சௌக்கியமா. சூரியன் வந்து வாவெனும் போது சூரியன் வந்து வாவெனும் போது சூரியன் வந்து வாவெனும் போது என்ன செய்யும் பனியின் துளி என்ன செய்யும் பனியின் துளி கோடி கையிலனை கொள்ளையிடு கோடி கையிலனை அள்ளியடு கோடி கையிலனை கொள்ளையிடு கோடி கையிலனை அள்ளியடு அன்பு நாதனே அணிந்த மோதிரம் வளையலாகவே துருமென இழைத்தேன் அந்த மோதிரம் ஒட்டியானமாயாக முன்னமே அன்பே அழைத்தேன் என் காற்றில் சுவாசமில்லை என் காற்றில் சுவாசமில்லை என் காற்றில் சுவாசமில்லை என் காற்றில் சுவாசமில்லை அருகிடகடம் விடு உனக்கென ஆச்சு சௌக்கியமா கண்ணே சௌக்கியமா சௌக்கியமா கண்ணே சௌக்கியமா தனதும் ததீம்
தினத்தை முன்னிட்டு ஏழாலை ஸ்ரீமுருகன் வித்தியாலய பழைய மாணவர்களும் அருள்மிகு ஏழாலயத்திற்கு மயிலங்காடு ஸ்ரீ நாகலிங்கேஸ்வர பெருமான் திருக்கோவில் ஆலய நிர்வாக சபையினரும் இணைந்து வருடம் நடாத்தி வருகின்ற இந்த வருடாந்த கௌரவிப்பு விழாவும் கலை நிகழ்வுகளும் 2022ஆம் ஆண்டுக்கானது இன்றைய தினம் இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே இன்றைய விழாவின் தலைவராக தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற ஆலய நிர்வாக தலைவர் திரு கிருஷ்ணபிள்ளை ராஜசேகரம் அவர்களை வருக வருக என வரவேற்று நிற்கின்றோம். அதனைத் தொடர்ந்து இன்றைய விழாவில் பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கௌரவ திருக்கான அபராசுதன் BA JP பிரதேச சபை உறுப்பினர் வலிகாமம் தெற்கு பிரதேச சபை அவர்களையும் வருக வருக என வரவேற்று நிற்கின்றோம். அதனைத் தொடர்ந்து இன்றைய விழாவின் கௌரவ விருந்தினர்களாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஏழாலை ஸ்ரீமுருகன் வித்தியாலய அதிபர் சைவ புலவர் திரு செல்லையா பரமேஸ்வரன் அவர்களையும் வருக வருக என வரவேற்று நிற்கின்றோம். அத்துடன் யூரோ இன்டர்நேஷனல் உரிமையாளர்களான திரு தனீஷ் மற்றும் திருமதி சுசந்திகா அவர்களையும் வருக வருக என வரவேற்று நிற்கின்றோம். அத்துடன் ஸ்ரீமுருகன் அபிவிருத்தி சங்கம் செயலாளர் திருநாவண்ணா ரமேஷ் அவர்களையும் வருக வருக என வரவேற்று நிற்கின்றோம். இன்றைய விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஸ்ரீமுருகன் சனசமூக நிலைய தலைவர் திரு தானா ரமேஷ் அவர்களையும் அபிவிருத்தி உத்தியோகத்தர் திரு CNA சசிதரன் அவர்களையும் மயிலங்காடு இளைஞர் நட்பணி மன்ற தலைவர் திரு கேனா கஜன் அவர்களையும் வருக வருக என வரவேற்று நிற்கின்றோம். மேலும் இன்றைய விழாவின் கதாநாயகர்களான பரிசில் பெறுகின்ற கௌரவிப்புகளை பெறுகின்ற அனைத்து மாணவர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்வு அடைகின்றோம். அத்துடன் இங்கே இடம்பெற இருக்கின்ற மூத்த விளையாட்டு வீரர்களுக்கான கௌரவிப்பினை பெற வந்திருக்கின்ற ஞானமுருகன் விளையாட்டுக் கழக அனைத்து வீரர்களையும் வருக வருக என வரவேற்று நிற்கின்றோம். இன்றைய விழாவை கண்டுகளிக்க வந்திருக்கின்ற பார்வையாளர்களான ரசிக பெருமக்கள் அனைவரையும் வருக வருக என மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் வரவேற்று எனது வரவேற்புரையை நிறைவு செய்கின்றேன். எம்பெருமான் அடியவர்களே, இன்றைய தினம் மகா சிவராத்திரியை முன்னிட்டு இந்த நிகழ்வுக்காக தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் ஆலய தலைவர் என்ற ரீதியிலே கௌரவ விருந்தினராக திருக்கான அபராசுதன் அவர்களே மற்றும் சைவ புலவர் ஏழாலை ஸ்ரீமுருகன் வித்தியாலய அதிபர் திரு சேனா பரமேஸ்வரன் அவர்களே மற்றும் திருமதி தனேஷ் சுசந்திகா அவர்களே, திரு நாவண்ணா ரமேஷ் செயலாளர் ஸ்ரீமுருகன் அபிவிருத்தி சங்கம் மயிலங்காடு, கேனா கஜன் தலைவர் இளைஞர் நட்பன்றி மன்றம் அவர்களே, அனைவருக்கும் ஸ்ரீமுருகன் சனசமூக நிலையமும் மற்றும் நாகலிங்கேஸ்வர பெருமானுடைய ஆலய நிர்வாகமும் இணைந்து இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருப்பதாக இங்கே அறிவிக்கப்பட்டது. இந்த நிகழ்வானது வருஷம் வருஷம் நமது ஆலயத்தின் திருவிழா காலங்களுக்கு பிறகு சிவராத்திரி தினத்தன்று இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்ற திரு செல்லையீஸ்வரன் அவர்களுக்கும் நன்றிகள் உரித்தாகட்டும். இதற்குள் நாங்கள் முன்னாள் ஸ்ரீமுருகன் விளையாட்டுக் கழக வீரர்களையும் ஞானகலா விளையாட்டுக் கழகத்தினையும் இணைத்து ஒரு ஞானமுருகன் விளையாட்டுக் கழகம் எப்படி உருவானது என்பதை ஒரு சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இங்கே வந்திருப்பவர்கள்
முன்னாள் வீர வீராங்கனைகள். அதை சொல்வதில் நான் பெருமைப்படுகின்றேன். ஏனெனில் நானும் ஒரு உதைப்பந்தாட்ட வீரன் என்ற வரிசையிலே ஸ்ரீமுருகன் விளையாட்டுக் கழகத்தில் இணைந்து விளையாடி இருக்கின்றேன். என்னுடன் சேர்ந்து விளையாடிய உறுப்பினர்கள் இங்கே இருக்கின்றார்கள். அவர்களை பார்க்கும்போது எனது மனம் சந்தோஷப்படுகின்றது. இந்த நிகழ்வானது விளையாட்டு வீரர்களை கௌரவிக்க வேண்டும் என்று ஒரு எண்ணத்திற்காக நாங்கள் ஞானமுருகன் விளையாட்டுக் கழக தலைவர் அவர்களுக்கு அறிவித்திருந்தோம். நாங்கள் அவருடன் சேர்ந்து இந்த நிகழ்வை நடாத்துவதற்கு அவர்களுடைய பூரண ஒத்துழைப்பு வேண்டும். அவர்கள் தலைமையில் இது நடைபெற வேண்டும். நாங்கள் அவர்களுக்கு பக்க துணையாக இருக்க வேண்டும் என்று எண்ண கருத்தோடு அவர்களை நாங்கள் அணுகினோம். शिव शंकर हर हर शंकर जय जय शंकर दिगिरारा प्रियतांडव शंकर प्रकट शुभंकर प्रणय भयंकर दिगिरारा शिव शिव शंकर हर हर शंकर जय जय शंकर दिगिरारा प्रियतांडव शंकर प्रकट शुभंकर प्रणय भयंकर दिगिरारा ओम परमेश्वरा परा ओम निखिलेश्वरा हरा ओम जीवेश्वरेश्वरा कररारा ओम मंत्रेश्वरा स्वरा ओम यंत्रेश्वरा स्थिरा ओम तत्रेश्वरा वरा नावेरा शिव शिव शंकर हर हर शंकर जय जय शंकर दिगिरारा प्रियतांडव शंकर प्रकट शुभंकर प्रणय भयंकर दिगिरारा ఆకాశలింగమై ఆవహించరా ఢమ ఢమ ఢమమని డమరుక ధ్వని సలిపి చడదని బదిలించరా శ్రీవాయులింగమై సంచరించరా అడువడువడువున తన తనువున నిలిచి చలనమే కలిగించరా భస్మం చేసే అసురునే అగ్నిలింగమై ప్రవికార వరదై ముంచై జలలింగమై ఘోరా వరమై వసమై ప్రబలమౌ భూలింగమై బలమిడరా జగమే నడిపే పంచభూతలింగేశ్వర కరుణించరా శివ శివ శంకర హర హర శంకర జయ జయ శంకర దిగిరారా ప్రియతాండవ శంకర ప్రకట శుభంకర ప్రళయ భయంకర దిగిరారా
உங்கள் முன்னிலை பேச கொண்டே விடயம் திருக்குறள் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிப்பகவன் முதற்றே உலகு கற்றதனால் ஆய பயனின்கள் வாழறிவன் நற்றா தோழரின் மலர்மிசை ஏகினால் மானடி சேர்ந்தற்கு இளர்மிசை நீடு வாழ்வ வேண்டுதல் வேண்டாமை இளநடி சேர்ந்தற்கு யாண்டும் நெடும்பெயில இருள் சேர் இருவினயம் சேராயிரைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு பொயில்வாய் நாய்ந்தை வித்தான் பொய்தீர் ஒழுக்க நரி நின்ற நீடு வாழ்வ தனக்குமே இல்லாதான் தார் சேர்ந்த கல்லார் புறவாளி நீத்தல் அறிவு கோளில் பொறியில் குணலவே எங்குணத்தான் தாளை வணங்காத்தலை பிறவி பெருங்கடல் ஏந்துவன் நீங்க இறைவன் அடி செய்தார நன்றி. படை வீடு கொண்ட முருகா பகை நிறுபட வேலறிய வருவாய். ஆறு படை வீடு கொண்ட முருகா பகை நிறுபட வேலறிய வருவாய். நாடு மடியார்கள் வினை தீர்ப்பாய், நாடு மடியார்கள் வினை தீர்ப்பாய். எழிலேறுமையில் ஏறி வந்து காப்பாய், எழிலேறுமையில் ஏறி வந்து காப்பாய். மாவா முருகா வடிவேல் அழகா நல்லூர் குமரா நல்லருள் தினந்தா. மாவா முருகா வடிவேல் அழகா நல்லூர் குமரா நல்லருள் தினந்தா. ஆறு படை வீடு கொண்ட முருகா பகை நிறுபட வேலறிய வருவாய். ஆறு படை வீடு கொண்ட முருகா பகை நிறுபட வேலறிய வருவாய். நல்லை நகர் தேடி வந்து பாடுகிறோம், நல்லருளை தேடி தினம் பாடுகிறோம். நல்லை நகர் தேடி வந்து பாடுகிறோம், நல்லருளை தேடி தினம் பாடுகிறோம். முன்வினைகள் தீர்க்க வரும் முருகனும் நீ, முன்வினைகள் தீர்க்க வரும் முருகனும் நீ. இன்னருளை தினமருளும் மருகனும் நீ, இன்னருளை தினமருளும் மருகனும் நீ. வாவா முருகா வடிவேல் அழகா நல்லூர் குமரா நல்லருள் தினந்தா. வாவா முருகா வடிவேல் அழகா நல்லூர் குமரா நல்லருள் தினந்தா. தீந்தமிழின் தீராத காதலனே, தீந்தமிழின் தீராத காதலனே, பைந்தமிழர் நிதம் போற்றிடும் காவலனே, பைந்தமிழர் நிதம் போற்றிடும் காவலனே. வெந்துயரை போக்கிவிடும் வேலனும் நீ, வெந்துயரை போக்கிவிடும் வேலனும் நீ. நம் துயரை தீர்த்தருள வேண்டுமினி, நம் துயரை தீர்த்தருள வேண்டுமினி. வாவா முருகா வடிவேல் அழகா நல்லூர் குமரா நல்லருள் தினந்தா. வாவா முருகா வடிவேல் அழகா நல்லூர் குமரா
உலகாளும் உமையாளின் தமிழழகா உழைப்பாடும் பொழுதெல்லாம் இன்பமையா முருகா உழைப்பாடும் பொழுதெல்லாம் இன்பமையா ஆறு படை வீடு கொண்ட முருகா பகை நிறுவன வேலறிய வருவாய் ஆறு படை வீடு கொண்ட முருகா பகை நிறுவன வேலறிய வருவாய் நாடு மடியார்கள் வினை தீர்ப்பாய் நாடு மடியார்கள் வினை தீர்ப்பாய் எழிலேறுமையில் ஏறி வந்து காப்பாய் எழிலேறுமையில் ஏறி வந்து காப்பாய் வாவா முருகா வடிவேல் அழகா நல்லூர் குமரா நல்லருள் தினம்தா வாவா முருகா வடிவேல் அழகா நல்லூர் குமரா நல்லருள் தினம்தா வாவா முருகா எல்லாம் வல்ல விநாயக பெருமானை நெஞ்சிலுக்கு பணிந்து நாகலிங்கேஸ்வர பெருமானின் திருவருள் துணை கொண்டு இந்த விழாவினை நடாத்தி கொண்டிருக்கின்ற தலைவர் அவர்களுக்கும் இந்த விழாவினை ஒழுங்குபடுத்தி நடாத்தி கொண்டிருக்கின்ற குழுவினருக்கும் சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கின்ற அபராசுதன் அவர்களுக்கும் மற்றும் கௌரவ விருந்தினர்கள் சிறப்பு விருந்தினர்கள் ஏனைய விருந்தினர்கள் அனைவருக்கும் நாகலிங்கேஸ்வர பெருமானின் அடியார்களுக்கும் இங்கு கூடியிருக்கின்ற அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். இன்றைய நிகழ்வு சிவராத்திரியை முன்னிட்டு நடைபெறுகின்ற ஒரு சமூக நிகழ்வாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. முந்தைய நாள் விளையாட்டு வீரர்கள் கௌரவிக்கப்படுகின்றார்கள். இன்றைய கல்வி சாதனை நிலைநாட்டியவர்கள் கௌரவிக்கப்படுகின்றார்கள். கலை நிகழ்வுகள் நடைபெறுகின்றன. இவ்வாறு ஒட்டுமொத்தமாக ஒரு சமூகத்தின் விழாவாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற வேளையிலும் இது சிவராத்திரி நாளிலே நடந்து கொண்டிருக்கின்றது, சிவராத்திரியை முன்னிட்டு நடந்து கொண்டிருக்கின்றது என்கின்ற வகையில் நான் இந்த விழாவிலே சிவராத்திரியினுடைய ஒரு சில கருத்துக்களையும் சொல்லி நிறைவு செய்யலாம் என நினைக்கின்றேன். அந்த வகையில் எந்த நோக்கத்துக்காக இருந்தாலும் நித்திரை விழித்தால், இன்றைய தினம் நித்திரை விழித்தால் அதற்கு பலன் இருக்கின்றது. ஆகவே இங்கே பல நோக்கங்களிலே கண் விழித்திருக்கின்றார்கள். இந்த விழித்திருப்பதற்குரிய பலன் சிவபலனாக கிடைக்கும். அதற்கு புராணங்களிலே பல ஆதாரங்கள் இருக்கின்றன. ஒரு காட்டுப்பூனை ஒன்று சிவராத்திரி தினம் என்று தெரியாமல் காட்டிலே இருந்து இங்கே நாட்டுக்கு வந்து ஒரு சேவலை பிடிப்பதற்கென பார்க்கின்றது. சேவல் படுத்திருக்கின்ற இடத்திற்கு கிட்ட சென்று விட்டது. ஆனால் பிடிக்கின்ற போது கத்தினால் வீட்டுக்காரர் நித்திரியாகாவிட்டால் எழுந்து வந்து விடுவார்கள், உடனே தன்னை பிடித்து தனக்கு அடித்து விடுவார்கள் என்று தெரிந்து அது வீட்டுக்காரர் நித்திரை கொள்ளட்டும் என்று பார்த்து கொண்டிருந்தது. அது சிவராத்திரி நாள் என்பதனாலே வீட்டுக்காரரும் விழித்திருந்தார்கள். ஆகவே அந்த நிலையிலே அவர்களுக்கு அந்த காட்டுப்பூனைக்கு விடியும் வரைக்கும் வீட்டுக்காரர் நித்திரோள்ளுவினு பார்த்து கொண்டிருந்தால் வீட்டுக்காரர் நித்திரோள்ள இல்லை. அதுவும் சிவராத்திரிக்கு கண்விழித்தது. அதனாலே அது இந்த பிறவியினுடைய முடிவில் அது சிவராத்திரிக்கு கண்விழித்த அந்த பேற்றினாலே சிவப்பேறு அடைந்தது என்பது வரலாறு. இப்படி பல காரணங்கள். காட்டுக்கு வேட்டைக்கு சென்றவன் புலிகளை தோண்டுவோ போய் மரத்தில் ஏறினவன் சிவராத்திரி நாளில் அவன் சிவனை நினைத்தபடினாலே அவன் அருள் பெற்றான், அவனுக்கும் சிவபலன் கிடைத்தது. அப்படி பார்க்கிற போது இன்றைக்கும் வெவ்வேறு நோக்கங்களுக்காக இந்த நாளிலே அந்த நோக்கங்களை நிறைவேற்றுகின்ற வகையில் இந்த குழுவினர் இந்த செயற்பாடுகளை செய்வதனாலே அவர்கள் எல்லாருக்கும் அந்த பயன் கிடைக்கும். இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய இந்த குழுவினருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கௌரவ
விருந்தினர் உரையாற்றி சென்று எமது இன்றைய விழாவின் கௌரவ விருந்தினர் அதிபர் ஏழாளி ஸ்ரீமுருகன் வித்தியாலயம் சைவ புலவர் திரு செல்லையா பரமேஸ்வரன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவர்களுக்கான கௌரவிப்பினை வழங்கி வைக்குமாறு அபிவிருத்தி உத்தியோகத்தர் திரு சீவரத்னம் சசிதரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம்.